வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா தாவேக்காவின் சாதனைகள். இன்னும் புதுசாக தாவேக்காவோட சாதனை பற்றி பேச போகிறீங்க. ஆக்சுவலி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போது நாம் தமிழர் கட்சின்றது ஆட்சியில் இருக்கா? இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல எம்எல்ஏ இருக்காங்களா? இல்லை. ஆனால் தாவேக்கா வாரியர்ஸ்ன்றவங்க ஏன் நாம் தமிழர் கட்சியை அப்படியே ஒரு மாதிரி கரையான் படைஞ்சா எப்படி இருக்கும், சுற்றி கரையான் அடிக்கிற மாதிரி அடிச்சு அப்படியே குத்திக்கிட்டே இருக்கணும்னு ஆசை? ஏன்? ஏன்னா நீங்கள் அவங்கள குறை சொல்கிறீங்களே. ஏங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க. ஓகே. நீங்கள் உங்களோட நல்லதை சொன்னால் போதும்ல? இல்லை, நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதுக்கு எதிர்வினை வரதானே செய்யும். சரி, இப்போ நம்ம நீங்கள் சொல்கிற தப்பை தானே பேசுவோம். பண்ணுற தப்பாக பேசுகிறீங்க. ஓகே. அதுக்கு கேட்டுட்டு நீங்கள் சரி செய்கிறது தானே உங்கள் வேலை. நீங்கள் யாரை பேசுகிறீங்களோ அவங்க சரி செய்வாங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டர்ஸ்ன்னு இருப்பாங்கல்ல. ஓ, அப்போ அவங்க முட்டு கொடுப்பாங்க. அப்போ தப்பான விஷயத்த பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா, நார்மல் தானே இது. உலகத்துல நார்மல், தாவேக்காக ரொம்ப நார்மல். அப்படி என்னன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில விஷயம் காட்ட போறேன். அதுவும் அமைச்சர்கள் சில சாதனைகள்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போ நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல பிட்டிங்னு ஒன்று இருக்கு தெரியுமா? ஆமா, எல்லா இடத்துலயும் இருக்கு பிட்டிங். கொட்டேஷன் கொடுக்குறப்ப அதுவும் தாவேக்கா அரசாங்கம் வரதுக்கு முன்னாடி தாவேக்கா அவங்க என்ன சொன்னாங்க, அமைச்சர் ஸ்டார்டிங்ல, இனிமேல் பிட்டிங்லாம் வெளிப்படையாக நடக்கும், ஆன்லைனில் நடக்கும், இங்கே எந்த ஒரு மாற்றமும் நடக்காது சொன்னாங்களா? ஓகே. நான் உங்களுக்கு ஒரு காணொலியை காட்டுறேன், அதை பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச அமைச்சர் அப்படின்னா ஒருத்தர் லோயஸ்ட் வேல்யூ கோட் பண்ணிடுறாரு, அவருக்கு கீழே இருக்கவங்க இன்னும் 2-3 பேர் லோயஸ்ட் வேல்யூ கோட் பண்ணிடுறாங்க. அதுல லோயஸ்ட் வேல்யூ ஒரு தடவை யார் கொடுத்துறாங்க அவங்களுக்கு நம்ம டெண்டர் கொடுத்துறோம் அப்படின்ற அந்த முறையை மாற்றி லோயஸ்ட் வேல்யூ கொடுத்ததுக்கு பிறகு திரும்ப அவங்களுக்கு ஒரு நேரம் கொடுத்து அந்த வேல்யூ மாத்திக்கலாம். லோயஸ்ட் வேல்யூ கொடுத்ததுக்கு பிறகு திரும்ப அவங்களுக்கு ஒரு நேரம் கொடுத்து அந்த வேல்யூ மாத்திக்கலாம். திரும்ப ஒரு லோயஸ்ட் வேல்யூ ஃபிக்ஸ் பண்றதுக்கான அந்த வாய்ப்பு நம்ம கொடுக்கும். இதன் மூலமாக மிக குறைந்த விலைக்கு நம்மளால கோயிலுக்கு தேவையான பொருட்களை ப்ரொக்யூர்மென்ட் பண்ண முடியும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு புரியல. அவரு மேபி சொல்ல வரது வேற மாதிரி ஏதோ சொல்லிட்டாருன்னு கிளீனா சொல்றாரு. அதுதான் வேற மாதிரி ஃபாலோ பண்ற டெக்னிக் மேபி இன்னமும் குறைச்சிக்க சொல்லுங்க, இன்னமும் கம்மி பண்ண முடியுமா பாருங்க அப்படின்னு டைம் கொடுக்குறாங்களோ என்னவோ. மேபி அவங்களை செலக்ட் பண்ணிட்டு கம்மியா கொடுக்குறவங்களை செலக்ட் பண்ணிட்டு அவங்களை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி தர முடியுமா அப்படி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப டைம் கொடுக்குறாங்களாம் இவங்க. அப்போ அமைச்சர்கள் மேபி இவங்க ஒரு ஹெல்ப் கிரியேட் பண்றாங்க. அமைச்சர்கள் அவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் இல்ல? யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க கூடாது, பிட்டிங் என்ன சொல்றாருன்னா கம்மி பிட்டிங் கொடுப்பாங்க, அதை நீங்க அதை எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணதுக்கு டைம் கொடுப்போம் அப்படின்றாங்க. இப்போ நான் கம்பெனி காம்படிட்டர்ப்பா, 10 கம்பெனிங்க நாங்கள் நிற்கிறோம் சரியா, புதுசா இனிஷியேட் பண்ண காம்படிட்டரும் இருக்கும். எங்களுக்கு நீங்க ஒரு ஒர்க் கொடுக்குறீங்க, நாங்க ஒரு ப்ராஜெக்ட் ஓபன் பண்றோம், பிட்டிங் கொடுங்கன்ட்டு. இப்போ லோவஸ்ட் வேல்யூ நான் கோட் பண்ணிட்டேன். இப்போ என்கிட்ட நீங்க தனியா உங்களுக்கு நான் தரணும்னாக்கா இதை விட இன்னும் கம்மி பண்ணணும், இல்லைன்னா எனக்கு ஏதாவது தரணும். அப்படியா? ஓகே, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, அப்படி பார்த்தா ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் சில சாதனைகள். இதை பார்த்தா எப்படி இருக்கு? இதை பத்தி இப்ப பேசணுமா? என்ன பேசல? அதாவது நீங்க சிவில் இன்ஜினியர், அவங்களே பார்த்துருப்பாங்க, அவங்களே கமெண்ட். நீங்க சிவில் இன்ஜினியர், உங்ககிட்ட கேட்குறோம் மழை வந்தாலே காங்கிரீட் ஒர்க்கை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க காவால கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க. இன்னொன்னு நான் சொல்லிடுறேன் என் சைட்ல இருந்துட்டு, இல்ல நீங்க ஏதாவது முட்டு கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் நான் பேசுறேன். நான் ஏன் முட்டு கொடுக்குறேன்? இது யாரோட ஆட்சி? யாரோட ஆட்சியா? தளபதி ஆட்சி. அது கன்ஸ்ட்ரக்ஷன் கவர்மெண்ட் ப்ராஜெக்டா? ஆமா. யாரோட கவர்மெண்ட்? இப்ப இருக்கிறது டிவிகே கவர்மெண்ட் கீழ நடக்கிறப்ப இது யாரோட ஆட்சி? சிஎம் ஆட்சி. சிஎம் என்ன சொன்னாரு? மக்களுக்கான ஆட்சியில எங்கேயும் ஊழல் நடக்காது. இது பேர் என்னது? நீங்க சிரிச்சு கேட்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வந்து பார்க்கும்போது. ஏய், உங்களுக்கு மட்டும் சிரிப்பு வராது, ஊர்ல இருக்க படிக்காதவங்க எல்லாருக்குமே சிரிப்பு வரும். புது டெக்னிக் ஏதாவது யூஸ் பண்றாங்க போல இருக்கு. ஜெர்மன் டெக்னிக் ஏதாச்சும். ஜெர்மன் டெக்னாலஜி எப்படி? ஒரு சைடு காவாவை விட்டுக்கிட்டே இருப்பாங்களா, ஒரு சைடு காங்கிரீட் கொட்டிக்கிட்டே இருப்பாங்களா, தண்ணி உள்ள இருந்துகிட்டே இருக்குமா? ஏய், அறிவுன்றதே இல்லடா சத்தியமா. உங்கள்கிட்ட ஒரு ஒர்க்கு கொடுக்குறாங்க, யார் இதுக்கு தான் லோவஸ்ட் பிட்டிங்கா? எனக்கு தெரிஞ்சு இதுக்கு தான் லோவஸ்ட் பிட்டிங். கடல்லையே இல்லையா அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கு. கடல்லையே இல்லையா, ஆனா இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா கடல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷோரிங்னு ஒன்று பண்ணுவாங்க. பெருசா ஒரு தண்ணிக்குள்ள ஒரு இதை அமைச்சிட்டு, ஒரு வேலி மாதிரி தண்ணி எல்லாம் ஃபர்ஸ்ட் பம்ப் அவுட் பண்ணிட்டு அதுக்குள்ள கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. இவங்க கடல்லையே இல்லாத ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. இல்ல சீமா என்னோட சொல்லுவாரு, பாலியில எண்ணெய் அள்ளலாம் கடல்ல, பாத்திருக்கியா? ஒரு பழைய அது ஒன் ஆஃப் த டெக்னிக், கடல்லே இல்லாத டெக்னிக். அது அந்த வரிசையில தான் இவங்க இருக்காங்க. இதுல வேற இந்தியாவுக்கு பிஎம்மா, நார்த் இந்தியால வீடியோஸ் வருது. அடுத்த பிஎம் யாரு? மோடியா விஜயா? என்ன பண்ண போறாங்க? புது டெக்னிக் ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பாங்க. மும்பைல கட்டின பிரிட்ஜு டமால் உடஞ்சி விழுந்துச்சு. டிஎம்கேல ஒரு பாலம் ஒன்று கட்டினாங்க, அடிச்சின்னு போச்சு.
இதெல்லாம் குறை சொல்றதுக்கு மட்டும் டிவிகே வாரியர்ஸ் வெளியில வீரியமா அப்படியே வருவாங்க. ஆனா அவங்க பண்ணும்போது ஆளே காணாம போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்க டிவிகே வாரியர்ஸ் எங்க இருப்பாங்க தெரியுமா? எங்க இருப்பாங்க? அங்க வந்து காவா விட்டுன்னு இருக்கிறாங்களா, அவங்க வீடு அதான் இருக்கும். எவனாவது அறிவு இருக்காது இந்த மாதிரி எடுத்துன்னு வந்து விட்டுட்டு தண்ணி விட்டுட்டு அதுக்கு மேல கான்கிரீட் கொட்டுறானுங்க. சரி ஓகே, முதல்ல நீங்க பிஎம் ஆகணும். நீங்க தமிழ்நாட்டில் ஒரு மூலையில இந்த மாதிரி பண்ணதை இந்தியா முழுக்க பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, பண்ணுங்க. எவ்வளோ பண்ணுங்க. யாரை வச்சு நீங்க ஓட்டு வாங்குறீங்கன்னா இந்த கான்கிரீட் போடுற அளவுக்கு திங்க் பண்ணி அறிவாளியா இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டீம் இருக்கிற வரைக்கும் நீங்க அமோகமா வாழலாம். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி ஓகே, இது மட்டும் இல்லைங்க, சாதனைகள் வேதனைகள் பல இருக்கு. அதுல சில வேதனைகள் பார்ப்போம் வாங்க. மழை காலத்துல ஒரு வீடு சொந்தமா ஒரு வீட்டை கட்டிட்டுதான் கல்யாணம். நல்ல விஷயம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் வீடு ரொம்ப முக்கியம். நீ எவ்வளவு பணம் வச்சிருக்கேன்னு சொல்லு, மிச்சத்துக்கு நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன். நீ ஒரு கடை கட்டிக்க. என் ஒருத்தருக்கு நான் எப்போ கட்டியிருப்பேன் ஃபாதர். நான் சொல்றது எங்க குப்பத்துல இருக்கிற 1400 குடும்பத்துக்கும். ஓகேவா? அந்த கல்விக்கு நம்ம சீமான் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க, நிலத்தை காப்பாத்தி கொடுத்துருக்காரு. உதவி செஞ்சாங்க. அதனால நாங்க காலத்துக்கும் ஒரு விசுவாசமா இருக்கோம். எங்களுக்கு இந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க. இது எந்த இடம்? இது சென்னையில் ஒரு ஏரியாவில் பல்லாவரம் சைடில் பழைய வீடியோ. இது வீடு இடிக்க போகிறப்ப அந்த இடத்துல சீமான் அண்ணனும் அவங்க டீம் எல்லாம் போயிட்டு கார்த்திகேயன் இவங்கெல்லாம் வந்து மக்களுக்காக நின்று இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க. ஆனா நம்ம நம்பிட்டு இருந்தோம் அந்த இடத்துல அவர் ஜெயிக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு. ஆனா விஜய் அண்ணன் படத்துல பண்ணாரு, சீமான் அண்ணன் ரியல்ல பண்ணாரு. ஓகேவா? ஆனா கரண்ட்லி என்ன நடக்குது தெரியுமா? இதுவும் பார்த்தேன் நான், ஆனால் என்னன்னு எனக்கு தெரியல. இது அந்த ஈரோடு அந்த இடத்துலயா? பல்லடத்துல விவசாய நிலத்துல எரிவாயு குழாய் பதிக்க போறாங்களாம். சரிங்களா? அந்த இடத்துல நெல் பயிர்கள்லாம் வளர்ந்து கிடக்கு. அதை அப்படியே திரும்பவும் ஜேசிபியை வச்சு இடிக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் அதான் மனசாச்சு. கொடூரமானவங்க, இருக்கிறதுலேயே கொடூரமானவங்க. நாங்களாம் எங்கள் அப்பா வந்துட்டு குரான் படிக்கிறது, இந்த கடவுள் இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க சின்ன வயசில். எங்கள் அப்பாவுக்கு முஸ்லீம்ல ரொம்ப ஈடுபாடு. அப்போ சொல்லுவாங்க அரக்கர்கள், அதாவது சைத்தான்னு சொல்லுவாங்க. மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறவங்க அதிகமாக, வேதனைகளை கொடுக்குறவங்க அதிகமாக அவங்களா தான் இருப்பாங்க. இந்த இடத்துல அரசாங்கம் மக்களுக்கு பாதுகாக்கணும், மக்களுக்காக நிற்கணும், எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் குரல் கொடுக்கறதுக்கு அவங்க நிற்கணும். ஆனால் இங்கே மக்கள் இப்பெல்லாம் தமிழ்நாட்டில் வேதனை அடைகிறாங்கன்னா, கஷ்டத்தை பார்க்குறாங்கன்னா அதுக்கு காரணமே அரசாங்கமாக இருக்கு. இல்லை, எரிவாயுவை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, அதுவும் விவசாய நிலத்துக்கு கீழே தான் எடுத்துகிட்டு போகணுமா? அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க ரோடு வருமா, ரைட் சைடு அந்த கார்னரில் இது காவாலாம் எப்படி எடுத்துகிட்டு போவீங்களா அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்க. எங்களுக்கு எங்கள் நிலத்தில் ஏன் எடுத்துகிட்டு போகிறீங்க? அதுதான் சொல்கிறேன். அது என்னன்னா பவரை காட்டணும்னு நினைக்கிறாங்க. அது யாருன்னு எனக்கு தெரியல. யார் கொண்டு வந்த ப்ராஜெக்ட், அது என்ன ப்ராஜெக்ட்? நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இப்போது திமுக ப்ராஜெக்ட்லாம் எடுத்துகிட்டு வந்தது வைங்க, நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட நாங்கள் என்ன நினைக்கிறோம்? சரி, நான் இல்லைப்பா, மக்கள் என்ன நினச்சிப்பாங்க? இந்த ஏரியாவில் இருக்கவங்க இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வரப்போகுது, ஐயோ நான் இந்த தடவை திமுகவுக்கு போட மாட்டேன் ஓட்டு, அதிமுகவுக்கும் போட மாட்டேன். எங்கள் அண்ணன் விஜய் உயிர், வேற எதுவும் சொல்ல, நான் அவர் உயிர். அவங்களுக்கு என்ன பேச வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் என்ன பேச நினைக்கிறேன், அப்படி நினச்சி தானே அவங்க பாவம் அறியாம. உண்மையிலே ஒருத்தர் கஷ்டப்பட்டு களத்தை நின்று மக்கள் வந்து உங்களை நான் என்றைக்குமே மறக்க மாட்டோம்னு சொன்னேன். அந்த ஓட்டு இருக்குல்ல, அந்த 20 லட்சம், அந்த மறக்காமல் இருக்கிறாங்கல்ல அவங்க தான். அதெல்லாம் இந்த ஓட்டு இருக்குல்ல, இப்போ பாவம் ஏமாந்த ஓட்டு, இதெல்லாம் ஏமாந்த ஓட்டு. உங்களுக்கு போட்டு நான் அப்படியே நம்பிட்டு ஐயோ சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு என்னதான் தப்பு பண்ணாலும் கொடுக்குற முட்டு சில பேர் இருக்காங்க. ஆனால் மக்கள் ஏமாந்துட்டாங்க. கொஞ்சம் இல்ல, அதுவும் விவசாயிகளை போட்டு நீங்க படுத்துற பாடு இருக்கே, ஐயோ செத்தாலும் இந்த நரகத்துல கொடுக்குற வேதனையோட இந்த பூமியில நீங்க கொடுக்குற வேதனை இருக்குல்ல, அல்டிமேட். நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ நடக்குது, இப்பவும் நடக்குது, இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி நடந்திருக்கு. விவசாயிங்களுக்கு அவங்களுக்கு நல்லது செய்யறதுன்னு யாரும் வரமாட்டாங்க. ஆனா அந்த விவசாயிங்களுக்கு ஏன் தோண மாட்டேங்குது? சீமான் ஒருத்தர் விவசாயத்தை தான் மேல வச்சு பேசுறாரு, விவசாயியை தான் கட்சியோட சிம்பிளாவே வச்சிருக்காரு, விவசாயம் தான் முக்கியம்னு பேசுறாரு அப்படின்னு. சொல்லுங்க விவசாயிங்க ஏன் போட மாட்டாங்க? கேளுங்க
அதுதான் கேட்குறேன். நீங்க யாரை கேட்கணும்? அந்த விவசாயி தான் கேட்கணும். கேளுங்க. அந்த விவசாயிகளை தான் கேட்குறேன், ஏன் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு. வீட்டில் நீங்க நாடகம் பார்ப்பீங்களா? அம்மா பாப்பாங்க கூட வந்து பார்ப்போம். காலில இருந்து கஷ்டப்பட்டுருப்பாங்க, சமைப்பாங்க, எல்லாரும் போயிட்டு எங்க இருந்து உட்காருவாங்க? நாடகம் பார்க்க உட்காந்து. பார்ப்பாங்க. அந்த நாடகத்துல நடிக்கிறவங்கள பத்தி அந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் பார்ப்பீங்க. அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. கொளுத்தி விட்டுற போறான் அப்படிலாம் பேசுவாங்க. பாத்திருக்கியா? நீங்க எதுக்கு இப்ப நாடகத்துல நடிக்கிறீங்க? இல்ல, அம்மாவோட ரியாக்ஷன் சொல்றேன். அவங்க நாடகன்றது தெரியாம, நேத்து நீங்க சொன்னீங்களே விஜய் என்னன்னு அறியாமையில் அப்படியே உள்ள போயிடுவாங்க. அப்படி அந்த மனநிலையில தான் தமிழக மக்கள் முக்காவாசி பேர் இந்த எம்ஜிஆரையும் தேர்ந்தெடுத்திருப்பாங்க, ஜெயலலிதாவையும் தேர்ந்தெடுத்திருப்பாங்க, அப்படித்தான் விஜய் அண்ணனையும் தேர்ந்தெடுத்தாங்க. எதுக்கு உதயநிதி படத்துல நடிச்சுட்டு அதுக்கப்புறம் அரசியலுக்கு வரணும்? சரி, நான் அதான் கேட்குறேன். என்னன்னா, விஜய் இப்போ வந்தவர், இதுக்கு முன்னாடி 15 வருஷமா கத்திட்டு தான் இருக்காரு சீமான் அண்ணனும். அப்பவும் அவங்க யோசிக்கல. இல்ல, சீமான் அண்ணன் உட்காந்து நாடகம் பார்ப்பாங்களா? இல்ல, நீங்க அப்பவும் இந்த யோசிக்கலன்ற பாருங்க. எங்க வீட்டுல நான் நியூஸ் வச்சிருச்சீங்களா, ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுல இருக்க பெண்கள் என்ன பண்ணுவாங்க, வேற வேலை இல்லை இந்த ஆளுக்கு அப்பாவை அப்படிதான் கேட்பாங்க. உங்க வீட்டுல கேட்பாங்களா, நம்ம வீட்டுல கேட்பாங்களா? இல்ல, பல பேர் வீட்டுல நியூஸ் இப்பதான் ஓடுது, விஜய் அண்ணனை பார்க்கணும்ட்டு நியூஸ் ஓடுது தவிர்த்து விஜய் அண்ணனுக்கு முன்னாடி நியூஸ் வச்சாலே கோவப்படுறது யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த அம்மா தாய்மார்கள், பல பேர் தாய்மார்கள், குழந்தைங்க எல்லாம் சின்ன சின்ன ஜெனரேஷனும் பொண்ணுங்க, யாருக்குமே பிடிக்காது. ஆனா இன்னைக்கு விஜய் அண்ணன் வராரா, கத்திபரா பிரிட்ஜா, அந்த மேல கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கா, அண்ணனோட ட்ரோன் ஷாட் இருக்கா, அண்ணன் ரெட் கார்பெட்ல வராரா, அண்ணன் தலை வாரினாரா, அண்ணன் உக்காந்தாரா, அண்ணன் சாப்பிட்டாரா, அப்படியே பார்க்கறதுக்குன்னே உட்காருவாங்க. இப்படி இருக்க ஜனத்துக்கு பின்னாடி நீங்க கேட்ட கேள்வி பதில் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். இல்ல, ஆக்சுவலா அதுக்கு என்கிட்ட பதில் எனக்கே பதில் தெரிய மாட்டேங்குது. கொஸ்டின் மட்டும் தான் இருக்கு. அதாங்க, கக்கன், காமராஜர், அம்பேத்கர் எல்லாரும் இந்த தோல்வி அடைஞ்சிருக்காங்கல்ல, அந்த வரிசையில தான் இருக்கட்டுமே. அவங்களாம் 2 தோல்வி அடைஞ்சாங்க தொடர்ந்து, இவர் தொடர்ந்து 3 தோல்வி அடைஞ்சிருக்காரு, இருக்கட்டுமே. இந்த மக்களுக்கு வந்துட்டு நல்லது நடக்கணும் அப்படின்னு ஆசைலாம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா சினிமால தியேட்டர்ல தனுஷ் வராருனாக்கா அதுக்கு காரணம் என்ன? விஜய் என்ன ரோல் மாடல், எம்ஜிஆர் ரோல் மாடல். அது ரொம்ப மோசம். இப்போ தனுஷ், விஷால் என்ன நினைப்புல இருக்காங்கன்னு தெரியல. இல்ல, கலை உலகம்ன்றதை விட தமிழ்நாடு கலை நாடுன்னு மாத்திருங்க. கலை உலகம்லாம் இல்ல, தமிழ்நாடு மட்டும் அப்படியே கலை உலகத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் ஆளுவாங்க. தமிழ்நாட்டுல சந்தோஷமா இருப்பாங்கப்பா மக்கள். எப்ப தெரியுமா? தியேட்டர்ல போய் உட்காந்துட்டு, அதே மாதிரி தியேட்டருக்குள்ள ஸ்கிரீனுக்குள்ள இருப்பாங்க பாரு. படத்துல அவங்க ஹீரோ வந்துட்டு மக்களுக்கு அப்படியே வாரி வாரி கொடுப்பாரு. ரஜினிகாந்த் ஒரு படத்துல லைன்ல அண்ணாமலை படத்துல அள்ளி போடுவாப்புல, அந்த மாதிரி அப்படியே மனசுல அள்ளி போடுவாங்க. ஸ்கிரீன்ல பார்க்க சொல்ல அப்படியே சந்தோஷம். எங்க அண்ணன் மாதிரி பாத்தியா, எங்க அண்ணன் எவ்வளவு குத்துருக்காரு பாத்தியா, அது பேர் கொடுக்குறாரு பேர் வாரி வல்லர் அப்படின்னு. அந்த சந்தோஷம் போதும். அந்த ஒரு 3 மணி நேரத்துல கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு பாத்தியா, மினிஸ்டர்ஸ் கண்ணுல இருந்து ஊத்தும், ரத்த கண்ணீர் வடிவாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் பார்க்கணும் தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு. இது மட்டும் இல்ல வேதனைகள். ஒரு விவசாயி, எனக்கு 30 ஏக்கர் நிலம் இருக்கு, நெல் சாவடியும் இருக்குது, தென்னந்தோப்பும் இருக்குது. ஜெயராமன், ஸ்டாலின், சிதம்பரம் 3 பேரும் நிலம் கேட்டாங்க. நாங்கள் கொடுக்கலன்ட்டு 100 தென்னை மரம் வெட்டி சாய்ச்சி விட்டு 20 லட்சம் ரூபாய்க்கு மோட்ரு போட்டிருந்தேன். அதாவது நிலத்தை கேட்டிருக்காங்க, சரியா? ஒரு தனிப்புறம் முதலாளிகள் நிலம் தரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு ஒரு விவசாயி. இவர் வச்சு 100 தென்னை மரம் சின்னது, அதை முனையில எல்லாத்தையும் வெட்டிட்டு இருக்காங்க. போர்ல இருந்து வர லைனை கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு இந்த அளவுக்கு தைரியம் எப்படி வரும் ஒரு விவசாயி அடிக்கணும்ட்டு? பாதுகாப்பு இல்லை. அதாவது நீ அவங்க மேல கை வச்சனா தான் சொல்றேன். நான் நேற்றும் சொன்னேன் ஒரு வீடியோல, தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரக்சரு. பழைய ஆட்சியில மக்களை ஆசை காட்டி பேராசை பிடிச்சவங்க எல்லாம் மாத்தி வச்சுக்குது. எப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஒரு 5% பீப்புள் எடுத்துக்கோங்க. காசு வந்துடுச்சுன்னா அவங்களுக்கு நல்லது கேட்டது எதுவும் தெரியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதான் நல்லது. அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை அடைஞ்சிடணும். அப்படிதான் இருக்காங்க பசங்களும், அப்படிதான் இருக்காங்க பெரியவங்களும், அப்படிதான் இருக்காங்க காசு இருக்கிறவங்க. ஸோ பழைய ஆட்சியில் இருந்தவங்க எல்லாம் என்ன காமிச்சிட்டு போயிடுவாங்கன்னா, கையில காசு இருக்கா நீ பெரிய, கையில காசு இல்லையா அவனை நீ என்ன வேணா பண்ணலாம், நான் கேட்கவே மாட்டேன், எனக்கு கொஞ்சம் கொடுத்துரு, நீ என்ன வேணா பண்ணிக்கோ. அந்த ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கி வச்சுட்டானுங்க. ஓகேவா? அதுல இன்னொரு என்னன்னா, பயம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அவங்களுக்கு லைஃப்ல பயந்துருக்கவே மாட்டாங்க காசு வந்ததுக்கு அப்புறமேட்டு. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களை ஹேண்டில் பண்ணணும், அந்த மாதிரி ஆளுங்களை குறைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும். சரி, எடுத்த உடனே நீங்க சொல்லலாம், எடுத்த உடனே கடுமையான சட்டத்தை பண்ணணும், அவங்க தப்பு பண்ணா அவங்கள தூக்கி ஜெயிலில் போடணும், தப்பு பண்ணா அவங்க கிட்ட இந்த சொத்தை போடுக்கணும். இல்ல நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன், சரி ஓகே நீங்க எவ்வளவு டைம் வேணா எடுத்துங்க, அது வரைக்கும் பரவாயில்ல. ஒரு கொஞ்சம் பேர் கஷ்டப்பட்டாங்க, நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க, வேற வழி இல்ல, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்த 5 வருஷத்துல தமிழ்நாடு எந்த நிலைமைக்கு போகுது அப்படின்றது, நல்ல நிலைமைக்கு போனா தொடர போறாரு, கெட்ட நிலைமைக்கு போனா மக்களே புரிஞ்சுப்பாங்க. இல்ல மாற்றமே இல்லைனாலும் அதுவே மக்கள் புரிஞ்சுப்பாங்க. நல்ல மாற்றம் இருக்கு.
இப்போ தூத்துக்குடின்னு சொன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளிக் ஆகுது என்னவா இருக்கும்? துறைமுகம். நீங்களும் விஜய் கூட சேர்ந்த மாதிரி தான் பேசி நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு உப்பு தொழிற்சாலை, துறைமுகத்துக்கு பக்கத்துல உப்பு, அதான் மேக் பண்றாங்க. மக்களுக்கு முக்கியமான விஷயம் உப்பு. இப்போ துறைமுகத்தை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக உப்பு தொழிற்சாலையை அழிக்கிறாங்க. அந்த இடத்துல நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ துறைமுகம் யாருக்காக செயல்படுது? அரிசி எக்ஸ்போர்ட் பண்ண போறாங்களா? ஆல்ரெடி விவசாயத்தை அழிச்சிட்டு இப்போ அரிசி எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்களா? யாருக்காக துறைமுகம்? யாருக்காக? இந்த மக்களை பார்த்து கேட்கிறேன், உங்களை கேட்கிறேன், துறைமுகம் யாருக்காக? நெக்ஸ்ட் நீங்க என்ன சொல்ல போறீங்க எனக்கே தெரியும். வெளிநாட்டு கம்பெனிஸ்லாம் உள்ள வருது மேனுஃபேக்சரிங்க்கு, அதை எக்ஸ்போர்ட் பண்றது only for corporates. சோ கார்ப்பரேட்டுக்கு அடிமைகள் யாரு? பொலிட்டிஷியன்ஸ், தொழிலாளர்கள் இல்ல அடிமைகள். ஓகே, அவங்களுக்கு தேவை நம்ம மக்கள். அதாவது நீங்க மக்களை சுதந்திரமா விடணும்னாக்கா தன்னோட தொழிலை, சொந்த தொழிலை கை வைக்க கூடாது. அவங்க தொழிலை அவங்க பார்த்துப்பாங்க, அதுல அவங்க மேம்படுவாங்க. ஆனா நீங்க அவங்க மேம்படுற தொழிலை அழிச்சிட்டு நீங்க ஒரு கம்பெனியை கூட்டு வச்சுட்டு நீங்க அவங்க கிட்ட கை கட்டி முதலாளி ஐயா தாங்க ஐயா மாசம் சம்பளம், அப்படிதான் சம்பளம் ஒழுங்கா வரலன்னா அது எம்ஆர்எஃப்ல இல்ல ஸ்ட்ரைக் பண்ணி இன்க்ரிமெண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்காக அவங்க ஸ்ட்ரைக் நிக்கிறாங்க பாத்தீங்களா, வேலைக்கு போகாம. ஆனா கரெக்ட் தான், எனக்கு உண்மையிலேயே புரிய மாட்டேங்குது. ஃபுட் இண்டஸ்ட்ரி, ஃப்ரூட் வெஜிடபிள்ஸ் ஃபார்மிங், இந்த இதில் ஃபோக்கஸ் பண்ணால் எந்த அளவுக்கு நாடு மாறுன்றதுக்கு எக்ஸாம்பிள் நிறைய நாடுங்க இருக்கு. வியட்நாம் எடுத்துங்க. ஆனால் இப்போ வரைக்கும் டிவிகே கவர்மெண்ட் ஃபார்மிங்கில் புது டெக்னாலஜி உள்ளே கொண்டு வர போகிறோம், இல்லை காய்கறி பழம் இதெல்லாம் உருவாக்குறதுல நாங்கள் கவர்மெண்ட் எங்களோட இன்புட்டை உள்ளே கொடுத்து நாங்கள் புதுசாக ஒன்று பண்ணி அதை இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரிலாம் அந்த தொழில்துறை அமைச்சருக்குலாம் தோணவும் இல்லை. ஏன் தோணலை நான் சொல்லி, ஏன்னா நான் அதான் சொல்ல வரேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிருக்கேன், கஷ்டப்பட்டவன் நல்லது செய்யறதுக்கு வந்தாதான் நல்லது செய்வான், கரெக்டான இடத்துல யோசிப்பான். ஆனா இவங்களை பார்த்தாலே தெரியுது, இவங்க பழைய வீடியோலாம் பார்த்தாலே தெரியுது டிக்கெட் வித்தவன்லாம் இங்க வந்திருக்கான்ட்டு. இந்த கீர்த்தனா அவங்க கஷ்டப்பட்ட ஃபேமிலிலாம் கிடையாது. சரி, ஒரு வேளை கூட சாப்பாட்டு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாங்க. ஓகே சரி, இப்போ அச்சுவினத் சொன்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரி பொய்யை சொல்லிட்டு உள்ள வந்திருக்காங்க. சரி, இப்போ நான் இன்னொன்று சொல்லிடுறேன் இந்த இடத்துல. இப்போ இஸ்ரேல்னு ஒரு கண்ட்ரி இருக்கா? ஆமா, அவங்க அதாவது பாலைவனம், ஆனா அங்க இருந்து எவ்வளவு ஃபுட் எக்ஸ்போர்ட் ஆகுது தெரியுமா? அவங்க ஜெர்மனில தக்காளி தொழிற்சாலை பார்த்திருக்கீங்களா? எப்படி தெரியுமா? ஈஜிப்ட்ல வெங்காயம் விளை வைக்கிறாங்க. தொழிற்சாலையில நெக்ஸ்ட் லெவல் திங்க் பண்றாங்க. அது எப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி, ஒரு ஃபேக்டரி மாதிரி நிலத்தை எடுத்துப்பாங்க, அதை ஃபுல்லா கவர் பண்ணிட்டு இருப்பாங்க, பூச்சி கூட உள்ள போகுது. அந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு இதுல சின்ன இடத்துல நிறைய மகசூல் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு சூப்பரா ஒரு வெர்டிகல் ஃபார்மிங், அதுல மேன் லிஃப்ட் உள்ள போகும், சிசர் லிஃப்ட்லாம் போகும். அழகா அந்த வண்டி போயிட்டு மேலே போயிட்டு கீழே இறங்கி ஃபுல்லா காய்கறி மட்டும் எடுத்துட்டு வருவாங்க, அது அப்படியே ஃபேக்டரிக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகி போகும். ஐயா இங்கே ஒன்று நான் சொல்லிடுறேன், இந்த மாதிரி இடத்துல விவசாயத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துட்டுன்னு வச்சிங்களேன், கார்பரேட்டு அப்புறம் போயிடுச்சுன்னா கமிஷன் எங்கேருந்து வரும்? விவசாயி கமிஷன் கொடுப்பாங்களா? இல்லை, ஏன்னா அதுலேருந்து நிறைய லாபம். சரி, நான் கேட்குறேன், நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன்ப்பா, அது விவசாயி நான் ஆரம்பிக்கிறேன், விவசாயிகிட்ட போயிட்டு கமிஷன் வாங்க முடியுமா? ஆனால் ஒரு கார்பரேட் உள்ள வருது, ஒரு பெரிய கம்பெனிப்பா, எல்என்டி, பெரிய பெரிய கம்பெனி வருதுன்னு வச்சுங்க, காங்னிசான்ட், இந்த மாதிரிலாம் வருது. இப்போ இவங்க யார் கூட பேசுவாங்க, அனுமதி வாங்க? யார் கூட பேசுவாங்க? யார்கிட்ட பேசுவாங்க? யார்? அமைச்சர் தானே பேசுவாங்க. ஆமா. இப்போ இங்க இருந்து சார் எனக்கு ஒரு பிசினஸ் பண்றதுக்கு எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க சார், நான் தானே அமைச்சர், நான் தான் ரெடி பண்ணும் சார். இந்த இடத்துல விவசாய நலம் போதும் சார், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, விவசாயம் அழிச்சிருங்க சார், ப்ராப்ளம் வரல சார், அதெல்லாம் என்கிட்ட அடக்குமுறைக்கு போலீஸ் இருக்கு, அவங்கள வச்சு நான் அடக்கிப்பேன். இல்லை, அதுதான் சொல்றேன், இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க, இதுக்கு அப்புறமும் அதை பண்ணிட்டே இருந்தா இந்த 5 வருஷம் வேற வழி இல்லை. இல்லைங்க, நீங்க அப்படிதான் இருந்தாகணும். நீங்க காலம் தேவைன்னீங்கல்ல, ஆனா அழிக்கிறதுக்கு காலமே தேவையில்லை. இல்லை, அதுதான் சொல்றேன், என்னன்னா தப்பு நடக்குது அப்படின்னு தெளிவு. இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் ஆச்சு மீடியா ஃபோக்கஸ் பண்றது, வீடியோஸ் வர்றது, இதெல்லாம் அந்த அளவுக்கு என்ன சொல்றது, ரொம்ப பெரிய அளவில் இல்லை. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன நடந்தாலும் டப்புன்னு வந்துடுது வெளியே. சரி, அப்படியே வைங்க. நான் ஒரு சில நியூஸ் பார்த்தேன். இப்போ நாம் தமிழர் கட்சி எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா சீமான் அண்ணா மாடுகள் ஆடுகள் இதெல்லாம் மேய்ச்சல் நிலத்தை மீட்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில போராட்டங்கள்லாம் பண்ணாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா இப்போ சமூகத்துக்காக பேசுற சில தலைவர்கள் இருப்பாங்க, அந்த வரிசையில் பாரிசாலன்னு ஒருத்தர் வந்தாப்புல. இப்போ சீமான் அண்ணா இந்த மேய்ச்சல் நிலம் பண்ணும்போது தீரன் திருமுருகன் அவர் கூட இருந்தார். இவர் பார்த்தீங்கன்னா தீரன் திருமுருகன் 2025 தான் நாம் தமிழர் கட்சியில சேர்றாரு. 2026 இந்த மேய்ச்சல் நிலம் மீட்புன்னு சொல்லிட்டு இந்த போராட்டம் நடக்குது. 2020 தீரன் திருமுருகன் என்ன பண்றாருன்னா இந்த டைகர் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் ஒன்று
ஒன்று இருக்குல்ல, அங்கே வந்துட்டு மாடுகள் வச்சுட்டு இருக்காங்க, அவங்க வந்து அங்கே மேய்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டிருக்காரு. கேஸ் போட்டு அந்த கேஸில் கோர்ட்டும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி வந்துட்டு மாடு ஆடுலாம் வந்துட்டு இந்த காட்டில் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு மேய்க்கக்கூடாது. ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா அது பாதுகாக்கப்பட வேண்டிய இடம், ப்ளஸ் அங்கே இருக்க புலிகள் மிருகங்கள்லாம் இருக்கு. இப்போ மாடு ஆடுன்றது வந்துட்டு மனுஷங்க வச்சு மேய்க்க சொல்ல நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு. இவங்க அந்த இடத்துல அனுப்ப சொல்ல அது மிருகங்கள் கூட பாதிப்பு வர அழிய கூட வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இதை அவாய்ட் பண்ணணும். அந்த இடத்துல இருந்து இதை அவாய்ட் பண்ணணும். இது மேய்ச்சல் நிலம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாரிசாலன் என்ன சொல்லுவாருன்னா, எவ்வளோ மேனிப்புலேஷன்னா சீமான் அவர் வந்துட்டு இந்த போராட்டத்தை வந்துட்டு எடுத்துட்டு முன்னெடுக்கிறாரு. ஆனால் கூட திருமுருகன் இருக்காப்புல, இவர் யாருனாக்கா மேய்ச்சல் நிலத்துல ஆடு மாடு மேய்க்க கூடாதுன்றதுக்காக கேஸ் போட்டு வாதாடி ஜெயிச்சும் கொடுத்துருக்காரு. அவரை வச்சு நீங்க எப்படி சாதிப்பீங்க? அவர் அப்போ நீங்க வந்துட்டு ஏதோ ஒரு கேம் விளையாடுறீங்களா? இப்படி பேசி மக்கள்கிட்ட இந்த திணிக்கிறது, இந்த விஷயத்தை திணிச்சிட்டதுக்கு அப்புறம் மக்கள் யோசிப்பாங்கல்ல, ஓ சீமான டபுள் கேம் விளையாடுறாரோ, அது ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. இப்போ நீங்க கேட்குறப்ப இந்த வீடியோஸ்லாம் டிவிக்கு ஸ்பிளிட் பண்ணி 2ஆ கட் பண்ணி அனுப்புறாங்க. அதாவது என்னடா தம்பிகள் நீங்களே இப்படி பண்றீங்க, அண்ணன் அவர் கூட சேர்ந்து உங்களுக்கு இப்படி பண்றாரு, நீங்க எங்கேந்திரா வரீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வருது. இப்போ இந்த இடத்துல சோஷியல் மீடியாவை அக்குமுலேட் பண்ணியிருக்காங்க. பொய்யால கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை எந்த அளவுக்கு பில் பண்ணுமோ அந்த அளவுக்கு பில் பண்ணுறாங்க. அதை பாரிசாலன்ற ஒரே ஒருத்தர் இப்படி பேசும்போது, ஓ இவர் சீமான அடிக்கிறதுக்காக மட்டும்தான் அதை வந்துட்டு பொய்யால யார் வந்து கேட்பா? தப்பு, அவங்க அதை மேனிபுலேட் பண்றாங்க, தப்பு பண்றாங்க, மக்களை என்ன சொல்றது அடிக்கிறாங்க, போட்டு கொடுமை பண்றாங்க. இதெல்லாம் மாத்துறதுக்கு என்ன வழி இருக்கு? அப்போ பேசணும், மாணவர்கள் இந்த மாதிரி வந்து பேசணும், உண்மையை வந்துட்டு கண்டறியணும், அதை மக்கள் எடுத்துகிட்டு போயிட்டு சேர்க்க வேண்டிய கடமைகள் நம்ம நிறையா இருக்குது. இப்போது சீமான் அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா வர ஆகஸ்ட் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சீமான் அவரோட தலைமையில் ஞாயிற்றுக்கிழமை பல்லாவரத்தில் வட்டார் நாடார் ஐக்கிய சங்க சிவந்தி ஆதித்தனார் திருமண மாளிகை T3 போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி நடைபெற இருக்கு. இதில் வந்துட்டு 1000க்கும் மேற்பட்ட வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து இணையறாங்க. ஸோ அந்த இடத்துல யாராவது வந்துட்டு போகணும் டைரெக்டாக நீங்கள் வந்துட்டு சீமானை பார்த்து இந்த மாதிரி இணைஞ்சிக்கிறது வந்துட்டு ஆசைப்பட்டீங்கன்னா நான் ஒரு கீழே வந்துட்டு QR கோடு கொடுக்குறேன், அதில் வந்து பார்த்து ஸ்கேன் பண்ணிங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணதும் இல்லாமல் மக்களுக்கு நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு வழி, ஒரு ஆயுதமாக நம்ம செயல்படணும். அதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துகிட்டு போகணும். பொய்யால கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை உடைக்கணும்னா நல்லவர்கள் ஒன்று சேரணும். ஸோ இந்த காணொலியை இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் நல்ல காணொலியில் திரும்ப சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உதயா மற்றும் உங்கள் நரேன். பாய்.